இரண்டாவது கட்டம் இல்ல. முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கருத்து கணிப்பு உருவாகும் இல்லையா? கருத்து ஆமா. கணிப்பு எடுக்கிறது வேற, ஒரு தோற்றம் ஏற்படும் இல்லையா? ஆமா. அதுலயே இவங்களுக்கு ஒரு பயம் வந்து போச்சு. பிஜேபி கேண்டிடேட் மட்டுமே அல்ல, இந்த நாட்டுக்கான ஒன்றிய தலைவர், தலைமை அமைச்சர், அவர் இந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது இதுவரைக்கும் இந்தியா கண்டிராத ஒரு ஒன்றிய தலைமை அமைச்சராக தான் அவர் இருக்கிறாரு. குரங்கு கல்ல குடிச்சேன்னாங்கிற மாதிரி அறியாமையில இருக்கிறாங்க. இதுல வெறியும் பிடிச்சிச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் அவங்க இருக்காங்க. அறியாமையும் இருக்கு, வெறித்தனமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு இவங்களுடைய விஷயத்துல. ரெண்டுமே தவறு. நம்ம சில சினிமாக்கள்ல பாக்குறோம், அதீதமா காட்டுறாங்களோ அரசியல்வாதிகளை பத்தி அப்படின்னு. அதை விட அதிகமா நிஜத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த பிஜேபினால சொல்லுவாங்க, அந்த பாலியல் ஜல்சா கட்சின்லாம் போடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அந்த மாதிரிலாம் எழுதுனதோ பேசுனதோ இல்லை. ஆனால் இந்த நடக்கிற விஷயம் பார்க்குறப்ப அந்த மாதிரியான ஒரு மீம்லாம் கூட பார்க்குறப்ப அது உண்மைதான். ஆனால் யாராக இருந்தாலுமே ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் நிற்கிறது அப்படிங்கிறத தவிர்க்கணும். இதுக்கு ஒரு சட்டமே வந்தாலும் பரவாயில்ல. கேள்விக்கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் திருவிழா இப்போ 2 கட்டம் முடிஞ்சிருச்சு, 2 ஃபேஸ் முடிஞ்சிச்சு, இன்னும் 5 ஃபேஸ் இருக்கு. என்னன்னா, இப்போ பிஜேபிக்கு இந்த 2 ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு அச்சம் தோன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு தெரியுதே. நிறைய பேர் இப்போ பத்திரிகையாளர்களும் சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவிலேயே நிறைய கமெண்ட்ஸ் வருது, எதிர்கட்சிகள்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவருக்கு மோடிக்கு பயம் வந்துருச்சா? உண்மைதான், உண்மையான ஒரு பயம் வந்திருக்கு அவங்களுக்கு. இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய ஆரம்பகட்ட பேச்செல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு அதீத தன்னம்பிக்கையோட அவங்க பேச்சு இருந்தது. 400 ஜெயிப்போனாங்க. ஆமா, 400 ஜெயிப்போனாங்க அப்படின்னாங்க. அதுக்கான அந்த நம்பிக்கையில தான் மிக அதிக தொகுதிகளில் அவங்க தன்னுடைய நேரடியான ஒரு வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கான அந்த தேர்தல் வியூகத்தை அவங்க வகுத்தாங்க. பெரிய அளவில் ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி அவங்க எடுத்ததான் நம்ம சொல்ல முடியாது. இப்போ காங்கிரஸ் தரப்புல எந்த அளவுக்கு உருகி உருகி போய் தேடி தேடி போய் கூட்டணி வச்சாங்களோ அந்த அளவுக்குலாம் அவங்க இந்த கம்பேர் பண்றப்ப அது இல்லை. ஆமா அப்படின்னு. ஆனா ஏன்னா இல்லை, இன்னொன்று நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது, அவங்களுடைய அரசியல் யுக்தியே வேறையால இருக்கு. ஏன்னா இப்போ காங்கிரஸ் சார்பில் ஒருத்தர் நின்னாருன்னா அவரை விலை கொடுத்து வாங்குறது, என்ன மற்றவங்களை வாபஸ் பெற வைக்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கிறத தவிர மற்றபடி ஒரு தேர்தல்லாம் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நடைமுறை. அதுலயே பெருசா அவங்க அக்கறை காட்டல. அந்த மாதிரி இருந்தாங்க. நாங்க தனிப்பெரும் கட்சியாவே வெற்றி பெற்றுருவோம், ஹாட்ரிக் அடிப்போம், அது இதுன்னாங்க. ஆனா இந்த 2வது கட்டம் இல்ல, முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கருத்து கணிப்பு உருவாகும் இல்லையா? கருத்து கணிப்பு எடுக்கிறது வேற, ஒரு தோற்றம் ஏற்படும் இல்லையா? அதுலயே இவங்களுக்கு ஒரு பயம் வந்து போச்சு. அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய இது என்னன்னா, இந்த எதிர்கட்சி, அதாவது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி ஒரு வலுவாக இந்தியா முழுக்க அமையும்னு அவங்க நம்பல. அது நிச்சயம் நடக்காது அப்படின்னாங்க. அந்த மாதிரி நிதிஷ்குமார் அதுக்கேற்ற மாதிரி இங்க இருந்து அங்க பாஞ்சாரு. ஆனா அதை ஒரு விஷயத்தை தவிர, ஏன்னா இன்னும் சொல்ல போனா இப்போ உத்தரப்பிரதேசிலே சமாஜ்வாதி கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அப்படிங்கிற சந்தேகமே இருந்தது பிஜேபிக்கு. ஆனா அமைஞ்சது. இப்படி கேரளாவை தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்த இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக அமைந்ததே அவங்களுக்கு பெரிய ஒரு தோல்வி இதுதான். அதனாலதான் தனிப்பெரும் கட்சியா நாங்க வருவோங்கிறதுல இருந்து அதை இறங்கி அந்த பிரச்சனையை தாண்டி வேற சில பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. மத ரீதியான பிரச்சனை உருவாக்குறது. ஆமா, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளா அவர் டைரக்டா இல்லாம இன்டைரக்டாவும் முஸ்லீம்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஹிந்து போலரைசேஷனுக்காக அவர் இதை பண்றாரா? இல்லை, அது எந்த விஷயத்துக்காக அதுக்காக தான் பண்றாரு. ஆனா இவர் ஒரு பிஜேபி கேண்டிடேட் மட்டுமே அல்ல, இந்த நாட்டுக்கான ஒன்றிய தலைவர், தலைமை அமைச்சர். அவர் இந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது இதுவரைக்கும் இந்தியா கண்டிராத ஒரு ஒன்றிய தலைமை அமைச்சராக தான் அவர் இருக்கிறாரு. இதெல்லாம் பல காலமாகவே இந்த இந்துத்துவ சக்திகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் அது. என்னன்னா, இஸ்லாமியர் அதிகமான பிள்ளைகள் பெற்றுக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் இஸ்லாமிய நாடா ஆயிரும். இது இன்னைக்கு நேரத்து இல்லை, இவங்க ஜனசங்க காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். RSS பரப்பக்கூடிய ஒரு பொய் பரப்புரையில, அதுவும் பல பொய் பரப்புரையில இதுவும் ஒண்ணு. இதுக்கு பல காலத்துக்கு முன்னாடியே பல பேர் விடைய சொல்லிட்டாங்க, கணக்கு போட்டே சொல்லிட்டாங்க.
இத்தனை கோடி பேர் முஸ்லீம் இருக்கிறாங்க, இவங்க 10 பிள்ளை பெத்தெல்லாம் எத்தனை வருடங்கள் ஆகும், அது நடக்காத ஒரு விஷயம். அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது ஆமா. எல்லாருக்கும் நல்லா வந்து ஒரு முழுக்க தெரிந்த ஒரு விஷயத்த ஒரு கண்மூடித்தனமாக ஒரு பரப்புறாரு மறுபடி. ம். இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பான்மையானதா என்ன, அது வேறு விஷயம். ம், ஆனா அந்த ம். மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இங்க வாய்ப்பே இல்ல. இருக்கக்கூடிய இந்துக்கள் சதவிகிதமும், ம், இஸ்லாமியர் சதவீதம் ஒப்பிட்டு பார்க்கும்போது வாய்ப்பு இல்ல. ம், இது ம். தெரிந்தே வந்து ஒரு ஒன்றிய தலைமை அமைச்சர் சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ஆமா. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது ஒரு அவமானம். ம். நரேந்திர மோடி அவருடைய பேச்சு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அவமானகரமா இருக்கு. அதே மாரி ஊடுருவல்காரர்கள்னு சொல்றாரு ஆமா. இஸ்லாமியர்கள. ம், ம். அது எப்படி ஊடுருவல்காரர்கள்னு சொல்ல முடியும்? ம். இப்ப இந்தியாங்கிற நாடு உருவானதுக்கு அப்புறமேலு அங்கிருந்து இங்க வந்து ஊடுருவி வந்து குடியேறுனாங்களா? இது முன்னாடி அவங்க இருந்தவங்க. பூர்வீக தேசம் அது. ம். மற்றவங்களுக்கு வந்து எப்படி இது ஒரு பூர்வீக நாடோ, அதே மாரி அவங்க பூர்வீக நாடு இது. இது எப்படி ஆமா. ஊடுருவல்காரர்கள் ஆகும்? இன்னும் வரலாறுன்னு எடுத்துட்டு போனீங்கன்னா, வெள்ளையர்கள் ஆட்சிக்கு முன்னாடி இந்தியாங்கிற தேசமே கிடையாதே. ம். இந்தியாங்கிற நாட்டை உருவாக்குனதே வந்து வெள்ளையர்கள் தான். அவங்களுடைய ஆட்சி நிர்வாகறதுக்காக அவங்க உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமேல் அத பர்மாவ பிரிச்சான். அதுக்கு பின்னாட்கள்ல வந்து பாகிஸ்தான பிரிச்சு விட்டு போனான். பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிந்தது. ஆமா. இப்படி வெள்ளையர்கள் தான் வந்து உருவாக்குனது, இந்தியாங்கிற நாட்டையே உருவாக்குனது. வரலாற்று ரீதியா பார்க்க போனா அதான உண்மையான ஒரு விஷயம். அந்த ஆமாமா. மாதிரியான ஒரு விஷயங்கள இவர் வந்து இவரு பேசுறது, வரலாறு தெரியாம இல்ல, தெரியாமையும் இருக்கலாம். அரைகுறை ம். அறிவுள்ளவர்கள் தானே. அதாவது தெரிஞ்சும் பேசலாம். குரங்கு கல்ல குடிச்சா என்னாங்கிற மாரி அறியாமையில இருக்கிறாங்க. இதுல வெறியும் பிடிச்சுச்சுன்னா, ம், அந்த ம். மாதிரியான ஒரு மனநிலை தான் அவங்க இருக்காங்க. அறியாமையும் இருக்கு, ஆமா. வெறித்தனமும் இருக்கு. 2மே இருக்கு இவங்களுடைய விஷயத்துல. 2மே தவறு. ம். அது ஆனா மாரி இப்ப அவரு இஸ்லாமியர்கள் எல்லாரையும் ஜிகாதிகள்னு சொல்றது. ஆ. இப்ப இஸ்லாமியர்கள்ல வந்து அ சிலர் வந்து இது மாரி பயங்கரவாதிகள் தான் இல்லங்கல. ஒரு ஆமா. சில பேர். அதுக்காக ஒரு இனத்தையே எப்படி சொல்ல முடியும்? ம், ம். அப்படி பார்த்தா எல்லா மதத்திலயும் தானே வெறியர்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எப்படி ஒருத்தவங்கள வந்து சொல்றதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அது. எனக்கு நான் என் முதல் கேள்விக்கும் இதுக்குமே தொடர்பு இருக்கு. என்னன்னா, அவங்க ம். பயந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இது. இது. ம், ம். இது அப்பட்டமா தெரியுது. 10 வருஷம் ஆண்டுருக்கிறாங்க. இந்த 10 வருஷத்த ஆண்டதுல, தான் செய்த நல்லதுன்னு சொல்ல முடியலையே. ஆ. அப்ப அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பயம் இருக்கும். அதனால தான் மூடி மறைச்சு இந்த மாரியான ஒரு விஷயங்களுக்கு கொண்டு ம். வருது செய்றது. ஓடுற ட்ரெயின்ல கீழ விழுந்துட்டாங்க, காப்பாத்த முடியல ஆ. அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே, இப்போ எவ்வளோ ஒரு நிர்வாக சீர்கேடு. இதுதான் ஒட்டுமொத்த துறையிலும் இருக்கு. அப்ப ம். நிர்வாக ரீதியாவும் தோத்துட்டாங்க. அரசு ரீதியா தோத்துருச்சு. ம், அப்ப ம். என்ன எத சொல்லி வாக்கு கேட்கறது? ம். அப்ப இஸ்லாமியர காட்டி ஒரு பூச்சாண்டி காட்டு. ம், ம். அந்த வழிக்கு தான் இவங்க போயிட்டு இருக்காங்களே ஒழிய, இதே அவங்களோட தேர்தல் தோல்விக்கான பயம் தான். ஒரு 4, 5 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, ம். பொள்ளாச்சி சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்படுத்துச்சு. இப்ப அதை விட பெரிய ஒரு சம்பவமா பெங்களூர்ல கிட்டத்தட்ட 2900 வீடியோஸ் இருக்குன்றாங்க. ஆமா. அவரோட பேரன் அ ரேவண்ணா, பிரஜ்வால் ரேவண்ணா. தேவிலாலுடைய பேரன், ஆமா. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியுடைய அண்ணன் மகன். அண்ணன் மகன். அவங்க அப்பா ரேவண்ணாவும் ஒரு எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர். முன்னாள் அமைச்சர். மாநில 2 பேர் அமைச்சர். மேலயும் அப்பா மேலயும் இருக்கு. அவரு மேலயும் புகார் இருக்கு. இது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். ஆ. அந்த பிரஜ்வல் ரேவண்ணா. இப்ப அவரு ம். ஜெர்மனிக்கு தப்பி போயிருக்கிறாரு. ஆமா. அதுக்கு ஒரு அரசியல வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு அட்டூழியம் பண்ணலாங்கிறதுக்கான நம்ம வந்து சில சினிமாக்கள்ல பார்க்குறோம். அதீதமா காட்டுறாங்களோ அரசியல்வாதிகள பத்தி அப்படின்னா, ஆ. அத விட அதிகமா நிஜத்துல நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கு. ம். நூற்றுக்கணக்கான பெண்கள், அது வந்து வீட்ல வந்து அந்த ஒரு பெண்மணி ஒரு வீடியோல, ம். அதாவது அது ஒரு வக்கிர மனநிலை. தான் பலாத்காரப்படுத்துறத வந்து வீடியோவும் எடுக்கிறது. ம். இத்தனை ஆமா. பெண்கள வந்து நான் அது மாரி பயன்படுத்தியிருக்கேன் பாத்தியா? அப்படின்னு அத ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு ம். வக்கிர மனநிலை அது. ஆ. பைத்தியக்கார மனநிலை, ஆபத்தான பைத்தியக்காரர்கள். தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய ம். பைத்தியக்காரங்கனால விட்டுற முடியாது. ஆமாமா. அது என்ன அந்த வயதான அம்மா ஒரு 60, 65, 68 வயதுல அம்மா வந்து கெஞ்சுது. இது ம். மாரி நான் உங்க அப்பாவுக்கு சமைச்சு போட்டுருக்கேன், தாத்தாவுக்கு சமைச்சு போட்டுருக்கேன். என்ன விட்டுருப்பான்னு. அத வந்து பலாத்காரம் பண்ணி, அத வீடியோ எடுத்து, வீட்ல ம். வேலைக்கார இன்னொரு பெண்மணி. அதே மாரி ம். தகவல் வருது, போலீஸ் இன்ஸ்பெக்டர், பெண் இன்ஸ்பெக்டர். ஓ! ஒரு புகார் ஒரு பிரச்சனை அப்டின்னா போலீஸ் தான் போறோம். அந்த ஆமா. போலீஸ் இன்ஸ்பெக்டரே வந்து இது மாரி மிரட்டி, ம். கட்டாயப்படுத்தி இது பண்றது. அப்புறம் இன்னொரு பெண்ண வந்து உன்னுடைய கணவனெல்லாம் கொன்னுருவேன் நானு. நீ ம். எனக்கு வந்து அந்த அம்மா புகார் குடுத்துருக்காங்க. ஆ, இது ஆ. எவ்வளோ ஒரு 2900 வீடியோக்கள் வெளியாயிருக்கு ஆமா. அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. வெளியிட்டதே பிஜேபி தான் சொல்றாங்க. அது ஒரு பக்கம் சொல்றாங்க. வெளியிட்டதே பிஜேபி அப்படின்னு. இத விட ம். இன்னொரு விஷயம் என்ன, அங்க பல பேர் சொல்லக்கூடிய ஒரு தகவலா ம். வந்திருக்கிறது என்னன்னா, இந்த விஷயம் வந்து அந்த பிரஜ்வலருடைய அ ஓட்டுநரா இருந்திருக்கிறாரு ஆமா. கார்த்திக் கார்த்திக். கவுடா. ம்.
அவருக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. இவர்கிட்ட தான் அந்த வீடியோலாம் இருந்திருக்கு. போன டிசம்பர் மாதத்துக்கு முன்பாகவே அவர் வந்து இத பிஜேபியில இருக்கக்கூடிய தேவராஜ் கவுடாவுக்கு ஆமா. குடுத்துட்டாரு. அது சம்பந்தமா எடியூரப்பாவுக்கு, அதாவது பிஜேபியுடைய மாநில தலைவர் எடியூரப்பாவுக்கு இவரு வந்து தேவராஜ் கவுடா கடிதம் எழுதியிருக்காரு போன டிசம்பர்லன்னு சொல்லி. ஆமா. இது ஏற்கனவே நடந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எப்படி அப்புறம் இவரை வந்து வேட்பாளரா நிறுத்துறாங்க? இந்த வேட்பாளருக்கு வக்காலத்து வாங்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்போம்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டு மோடி பிரச்சாரம் மோடி பண்றாரு. பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இது எவ்வளவு ஒரு இதா இருக்கு. இப்ப பிரியங்கா இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்களா, இவர் வந்து அவரோட எம்பிங்கிற தொகுதியில முடிஞ்சா ஹசன்ல? அது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த முடிஞ்சிருச்சு. இன்னொரு மொத்தம் வந்து இன்னொரு 14 தொகுதியில வந்து ஆமா. தேர்தல் நடக்க இருக்கு. 14ல முடிஞ்சிருக்கு. அதுல இவரோட தொகுதி ஒண்ணு ஹசன். ஆ, ஏற்கனவே சிட்டிங் எம்பி அவரு மறுபடியும் போட்டியிடுறாரு. ஆமா. இது என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது. ம். இப்ப பிரியங்கா சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, இவர் எம்பிங்கிறது வந்து சிறப்பு கோட்டா அடிப்படையில ஆ விசா வாங்கிட்டு போயிருக்கிறாரு. இவருக்கு வந்து பிஜேபி உதவி இருக்குது தப்பித்து போறதுக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆமா. அப்ப அது ஒரு பார்வையும் நம்ம பார்க்க வேண்டியது. பிஜேபி தான் அதை கிளப்பி விட்டதுன்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு. ஆமா. ஆனா எது எப்படி அது இன்னும் ஆதாரப்பூர்வமா வரல. எது எப்படி வந்தாலும் இவர் வந்து இந்த நாட்டில இருந்து தப்பித்து போறதுக்கான ஒரு விஷயம் நடந்ததுக்காக இந்த மோடி அரசு வெட்கப்படணும். இது பல எவ்வளவு பெரிய பேர் ஒரு தப்பிச்சு போயிருக்காங்க. பல பேர் போயிருக்கிறாங்க. கம்மான அந்த வகையில தான் இதை டைம் நம்ம சொல்ல வேண்டியது. எவ்வளவு ஒரு ஆமா. வருத்தமான ஒரு விஷயம் அது. லட்சுமி ஹெல்பாக்கர்னு ம். கர்நாடக அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. போன டிசம்பர் மாசமே நடந்த இந்த விஷயம் ம். அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். ம். அமித்ஷாவுக்கு தெரியும். இவர் அந்த அமைச்சர் சொல்றாரு. கர்நாடக காங்கிரஸை சேர்ந்த மாநில அமைச்சர் சொல்றாரு. அப்ப அமித்ஷாவுக்கு தெரியும்னா மோடிக்கு தெரியும். தெரியும். அப்ப கட்சி தலைமைக்கெல்லாம் தெரியாம நான் இருக்க போறேன். அவருக்கு வந்து வேட்பாளரா அங்க வந்து மதச்சார்பற்ற ஜனதா தள சீட்டு கொடுத்துருக்காங்க. இவரும் வந்து போய் அங்க ஆதரவு தெரிவிச்சு பேசுறாரு மோடி. எவ்வளவு ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் அது. அது முன்னாடி வந்திருந்தா வந்திருக்க மாட்டாரு. பிரச்சாரத்துக்கு அப்புறம் தான் இது வீடியோ ஆமா, அதான ஊருக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னுங்கிறதுனால தான் இவங்க சில சமயம் பின்வாங்குவாங்க. மற்றபடி நியாய தர்மத்துக்கு வந்து கட்டுப்படக்கூடிய ஆட்களாக இவங்க இல்ல. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் அவரு மேல அதே ஆளுநர் மாளிகையில ஆளுநர் அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் புகார் கொடுத்திருக்கிறாங்க. இதே பாலியல் ரீதியான புகார். இது என்ன நடக்குது? இது மணிப்பூர் விவகாரம் ஊரறிந்த ஒரு விஷயம். நம்ம வெட்கக்கேட உலக அளவுல வெட்கக்கேடா போச்சு. பதைப்பதைக்க வருது. இந்த பிஜேபினால வந்து சொல்லுவாங்க இந்த பாலியல் ஜல்சா கட்சின்னுலாம் போடுவாங்க. எனக்கு அதை அந்த மாதிரி சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அந்த மாதிரிலாம் எழுதுனதோ பேசுனதோ இல்லை. ஆனால் இந்த நடக்கிற விஷயம்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரியான ஒரு மீம்லாம் கூட பார்க்குறப்ப அது உண்மைதான், சரியாக தான் வச்சிருக்கிறாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு வருத்தமாக இருக்கு. ஆமாம். அப்படியே ராகுல் பக்கம் வந்தோம்னா ஏற்கனவே வயநாட்டில் ஒரு போன முறை சிட்டிங் எம்பி, இந்த முறை அதே மாதிரி இப்போ திரும்பவும் போட்டிடுறாரு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலியில் சோனியா காந்தியோட தொகுதியில் வந்து இவர் போட்டிடுறாரு. ஏன்னா சோனியா காந்தியே வந்து தயங்குறாங்க. அவங்க வந்து டைரெக்டாக களமிறங்கிறதுக்கு. இப்போ மாநிலங்களவை எம்பி ஆயிட்டாங்க. பிரியங்கா காந்தி அவங்களும் கூட அங்கே தயங்கினாங்க நிற்கிறதுக்கு. ஆனால் இவர் தைரியமாக நிற்கிறாருன்னா என்ன, அதை எப்படி பார்க்குறீங்க? இதையும் சொல்லுவோம். இவங்க மாநிலங்களவை எம்பினான்னு தொடர்புபடுத்தி இன்னொன்று நினைவுக்கு வருது. இப்போ மத்திய அமைச்சர் முருகனும் வந்து மாநிலங்களவை எம்பி. ஆமாம். அவர் ஏற்கனவே எம்பியாக இருந்தார். போன பிப்ரவரி மாதம் தான் அவருக்கு முடிஞ்சிருக்குது. மறுபடியும் அடுத்த 6 வருஷம் வந்துட்டாரு. வந்துட்டு இப்போ நீலகிரியில் நிற்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா அதை ஜெயிக்க மாட்டோங்கிறது தெரியுது அவங்களுக்கு. அந்த பாஜக தோல்வி பயம்னுங்கிற விஷயத்துக்கு நான் வர சுற்றி வளைச்சு எனக்கு இதோட தொடர்புபடுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்காக சொன்னேன். அது அப்புறம் இந்த இதில் வருவோமே, இப்போ ராகுல் 2 தொகுதியில் போட்டிடுறாருல, அதை பற்றி நம்ம அவசியம் பேச வேண்டிய ஒரு விஷயம். இந்த ராகுலாக இருக்கட்டும் இல்லை மோடியாக இருக்கட்டும். மோடி போன தடவை 2 தொகுதியில் நின்னாரு, ராகுல் 2 தொகுதியில் நின்னாரு. அவர் 2த்துலையும் ஜெயிச்சார். இவர் ஒரு இதில் ஜெயிச்சு ராகுல் வந்து 1 வெற்றி வாய்ப்பு இழந்தார். ஆனால் யாராக இருந்தாலுமே ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் நிற்கிறது அப்படிங்கிறத வந்து தவிர்க்கணும். இதுக்கு ஒரு சட்டமே வந்தாலும் பரவாயில்ல. சட்டம் வர வரைக்குமாவது ஒரு வந்து இவங்க வந்து ஒரு முன்னுதாரணமாக தலைவர்கள் வந்து ஒரு இந்தியா முழுக்க ஆள போகிற ஒரு பிரதமர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க. அது ராகுலாக இருக்கட்டும் இல்லை வந்து மோடியாக இருக்கட்டும். ராகுல் சொல்லிக்கலையே அவங்க கட்சிக்காரங்க அவரை தான் சொல்கிறாங்க. ஆமாம். இந்தியா முழுக்க பிரபலம், இந்தியா முழுக்க நாங்கள் ஆள போகிறோம்னு சொல்லக்கூடியவங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு தொகுதியில் உன்னை வெற்றி பெற முடியல. இல்லை வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியை செலக்ட் பண்ண முடியாதா? இப்போ வேட்புமனு கொடுத்து இவங்க வந்து வரப்போகிற எதிர்பார்த்து நிற்கக்கூடிய இடத்துல வந்து பாஜக மோடியும் இல்லை, காங்கிரஸில் ராகுலும் இல்லை. இவங்க தான் வேட்பாளரை தீர்மானிக்கிறாங்க. இவங்க நினைச்ச இடத்துல வந்து இவங்க போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கிற ஒரு இது வந்து உண்மையிலே ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். அது ராகுல் செய்தாலும் சரி, மோடி செய்தாலும் சரி. இது என்னன்னா இப்போ 2த்துலையும் ஜெயிச்சோன்னா என்னாச்சு? போன தடவை மோடி ஒரு இதை ராஜினாமா பண்ணுறாரு. அப்போ அந்த தொகுதி மக்களை வந்து எவ்வளோ ஏமாற்றுறதாவது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெற்றி பெற்றாலும் மோடி தான் பிரதமர்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க 2 தொகுதியிலையும். அப்போ அந்த இவர் ராஜினாமா பெற்ற தொகுதியிலையும் என்ன நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டுறாங்க, நாங்கள் வந்து பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அந்த மக்களை ஏமாத்தினதாச்சா?
ஆமா. ஒண்ணு. இன்னொன்னு மோடிக்கு பதிலா பிஜேபியில வேற ஒருத்தர் நிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு இருக்கு. பிரதமர் வேணுங்கிறதுனால அவங்க ஓட்டு போட்டுருக்கலாம். ஆமா. அப்ப அந்த ஒரு வாய்ப்பும் போகுது. போகுது. இவங்க கட்சியில போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒருத்தருடைய வாய்ப்பும் போகுது. ம். எதிர்க்கட்சி ஜெயிக்கிறதுக்குன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பும் போகுது. இது போகுது. எல்லாருக்கும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, மறுபடி தேர்தல். மறுபடி ஆமா. அரசுக்கு செலவு. மறுபடி அங்க உள்ளூர்ல வந்து பொது விடுமுறை. இப்ப எவ்வளவு இப்ப அரசு ஊழியர்களுக்கு பொது விடுமுறைன்னா, அதுவும் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு சம்பளத்தோட விடுமுறை வந்துரும். தனியார் நிறுவனம் எத்தன இது தரான்? அது எத்தன தடவ தர்றான்? ம். இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுதே தவிர, அன்னைக்கு வந்து வரலன்னா சம்பளம் கட்டுன்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் குடுக்கலாம். சில சமயம் நடவடிக்கை எடுக்குறாங்க. பல சமயம் அவங்களுக்கு நாலேஜுக்கே போறதில்ல. ஆமா. அடுத்து அன்றாடம் கூலி தொழிலாளி பாதிக்கப்படுறானே! ம். அவனுக்கு என்ன இது இருக்கு? இது ஆமா. ஒட்டுமொத்தமா எல்லாரையும் ஏமாத்துற விஷயம். இத முதல்ல வந்து ஒரு முன்னுதாரணமா விளங்கணும். இப்ப கூட வந்து இல்ல. அவங்க வந்து க க இது இந்த விஷயம் வந்து க இவரு ராகுலுக்கு போகுதோ இல்லையோ, ம். இங்கே தமிழ்நாடு அளவுல இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பேசுறது போச்சுன்னா கூட, அவங்க கூட ஒரு மன தைரியம் இருந்தால் மோடிக்கு இதுக்கு ராகுலுக்கு சொல்லலாம். இந்த ஆமா. மாரி 2ல நிக்கிறதுங்கிறது தவறான விஷயம். ம். ம். இது மக்கள வந்து ஏமாத்துற மாரியான ஒரு விஷயமா இருக்கு. 2ல ஒரு தொகுதி மக்கள ஏமாத்த தானே போறாங்க. ஆமா. ராஜினாமா பண்ணிட்டு. ஆமா. அப்ப ஒரு தொகுதியில நில்லுங்க. அது முடியாது. அது ஒரு வெட்கக்கேடான விஷயங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் இருந்தாங்க. இந்த ஒரு வீடியோவ பார்த்தாங்கன்னா, அவங்க கூட அவங்க சாஃப்ட்டான ஒரு விஷயத்துல அவங்க சொல்லட்டும் ராகுல்ட்ட. பிஜேபியோட ஒரு அஜெண்டா. மக்கள் புரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அத ஆமா. இவரு வேற விதமா பண்றாரு. இப்ப சீமான சொல்லுவாங்கல்ல பிஜேபியோட பி டீம்னு. ஆமா. இவரு சி டீமா இருப்பாரோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. மோடிக்கு பல விஷயங்கள தான் ஒரு அறியாமையான ஒரு மனிதர் அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்கள்ல வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் நான்.